நேற்று கூட நம்ம திலக் வர்மா அவருக்கு பேட்டில் படலை, அவ்வளோதான். எம்ஐ வந்து சடனாக அவர் வந்து நீங்கள் போங்க நான் அடுத்த உள்ள போகிறோம். ஏன்னா நீங்கள் எப்படி பண்ண அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? உங்கள் இதை வந்து எம்ஐக்கு அதில் வந்து திலக் வர்மா மட்டும்தான் படலை, எங்கள் டீமில் யாருமே படம் விடுறா. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? டீமை எடுத்து இல்லை நீங்கள் இந்த வருஷம் சென்னை தேவையில்ல, நாங்கள் அடுத்த வருஷம் சென்னை உள்ளே கொண்டு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எங்களை தான் பேட்டில் பால் படலை, அதனால என்ன பண்ண முடியும்? அது வந்து அன்னைக்கு அவரோட டே கிடையாது, அவ்வளோதான். ஆனால் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இந்த ஒரு பிளேயருக்கு இவ்வளோ பெரிய பிளேயருக்கு வந்து இந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னு மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, அது அவருடைய பேட் டே. ஓகேங்களா? சென்னை கண்டிப்பாக இந்த வருஷம் உள்ளே போகாது. நம்ம அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சு போச்சு. இந்த கிரௌண்டில் தான் ஸோ ஓகே, இந்த சென்னை கிரௌண்டை ஒழுங்காக ஆடலை. ஓகே, நம்ம அடுத்த மேட்ச் ஆச்சும் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கலாம். அடுத்த மேட்ச் தான், அடுத்த மேட்சும் அவங்க இதே பர்ஃபார்மன்ஸ் ஆனாங்கன்னா டெஃபினெட்லி சென்னை உள்ளே போக வாய்ப்பே கிடையாது. குவாலிஃபைடே ஆக மாட்டாங்க, பிளே ஆஃப் போக மாட்டாங்க. இதோட நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி தான் இந்த வருஷம் நம்ம சாமி கூட்டுருவோம். நெக்ஸ்ட் இயர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் இயர் தோனி இருப்பாரான்னு தெரியல. ஏன்னா தோனி வந்து இந்த மேட்ச்சில் அடுத்த மேட்ச்சே வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக போகிற சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த மேட்ச் வந்து தோனியோட பேரண்ட்லாம் வந்திருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மேட்ச்சே ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் தெரியல. ஓகே, நம்ம இந்த வருஷம் கொஞ்சம் நம்மளுக்கு பேடு தான். ஓகேங்களா? நம்ம அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக கப் அடிப்போம், கம்பேக் கொடுப்போம்.